ஹாய்டா. ஆம், செக் இது ஒன் ஷாட் இருக்கும் இல்லையா? காந்த கண்ணழகி அதோட ஃபைனல் பார்ட். ஓகே, ஒன்று பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இது எண்டிங் ரைட் பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐம் சாரி. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். லைட்டாக ஃபீவர், கோல்டு, வாய்ஸு ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுகிறேன். சரி, இப்போது ஜேகே உங்களை அவனுடைய ரூமுக்கு கூப்பிட்ருப்பான் இல்லையா? அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் ஜேகேவோட கேபினுக்கு வெளியே நின்றுட. எதுக்கு சார் இப்போது வர சொன்னார்? ஒரு வேளை டவுட் வந்திருக்குமா? அவர் தான் கால் பண்ணார் நம்ம நம்பருக்கு. பட் எதுவுமே பேசாமல் கட் பண்ணிட்டாரு. அகைன் லேண்ட்லைன் கான் பண்ணி உள்ளே வர சொல்கிறாரு. ஏதாவது டவுட் இருக்குமா? புலம்பிட்டே வெளியே நின்று எப்பவும் போல் புளியரப்பாவை கும்பிட்டுட்ருக்கீங்க. அவன் சிஸ்டமில் பார்த்துட்டே இருக்கான். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபைல் காட்டணும்ல. ஸோ சாருக்கு அதில் ஏதோ ஒரு டவுட் இருந்திருக்கும். அதனால தான் சார் உள்ளே கூப்பிட்றாரு. ஓகே ஓகே ஓகே, ஒன் ரிலாக்ஸ் சார். இப்போ அதனால தான் நம்மளை கூப்பிட்றாரு. அப்படி திங்க் பண்ணிவிட்டு டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? அப்போ வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு டீப் பிரீத். உள்ளே போகிறீங்க. உள்ளே போக்க போக்க அவன் அவங்க கண்ணை மட்டுமே பார்க்குறான். கன்ஃபார்மே ஆகிடுச்ச. அவன் 2 ஹேண்டை வச்ச அவன் ஃபிங்கருக்கு நடுவில் அந்த கண்ணா இந்த கண்ணு அப்படி சொல்லிட்டு கெஸ் பண்ணுறான். சேம் அதே மாதிரி தான் இருக்கு. அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் கையை வச்சுட்டு சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவன் சீட்லேருந்து எழுந்துக்கிறான். அப்போது நீ என் பக்கத்தில் தான் இங்கேயே தான் சுற்றிட்டுருக்க. இது கூட தெரியாமல் முட்டாள் மாதிரி. வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததா? இப்போ தான் புரியுதா? சொல்லிகிட்டே எழுதுக்கிறான். சார் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு புரியல? அவனுக்கு டவுட் வந்துருச்சா? அந்த மாதிரி எதுவும் பேசுகிற மாதிரி உங்களுக்கு புரியல? என்ன சார் சொல்கிறீங்க? ஃபைலில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன சார்? அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் உங்களுக்கும் க்ளோஸாக நடந்து வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் பேக்வார்டாக போயிட்டே இருக்கீங்க. அவன் பாக்கெட்டுக்குள்ளே 2 ஹேண்டையும் விட்டுட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் உன்னை உள்ளே கூப்பிட்டான். பட் என்ன இப்படி பின்னாடியே போகிற? ஒரு நிமிஷம் இங்கே என்னலாம். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பயமாக இருக்குது சார். என்னாச்சா? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா? சாரி சார், நான் ஃபைலில் எதுவும் தப்பு பண்ணல சார். நான் இது வரைக்கும் மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டேன். உங்களுக்கே தெரியும்ல சார். அப்படியே சொல்லிவிட்டு அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு வேளை சார் கண்டுபிடிச்சிட்ருப்பாரா? ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரே. இப்படி தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கிறது. அவன் இல்லை இல்லை இல்லை, நான் ஏதோ பேச வரல. ஒரு நிமிஷம் அப்படின்னு இல்லை, பின்னாடி தான் நடந்து போகிற மாதிரி அப்படி போகிறீங்க. அவன் உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படி நின்றுட்டுங்க. சார் சரி, என்ன சார் பண்ணுறீங்க? உன்னை நான் பின்னாடி போவே சொல்லலை, இங்கே வா அப்படி சொல்லிவிட்டு அவனோட டேபிளில் கூட்டிகிட்டு வந்து இப்படின்னு இல்லை. புரியல உங்களுக்கு? அவங்கள டச் பண்ணுறான், கையை பிடிக்கிறான். இந்த மாதிரி பண்ணவே மாட்டான். விட்டு வந்துட்டுருக்குமா? ஏன் இப்படி வியர்டாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. பிகாஸ் அவன் அப்படி தான், யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டான். இந்த ஆஃபீஸ்லேயே ஒரு ரூமர் போகும், பொண்ணுங்களை சாருக்கு பிடிக்கல, நிம்மதி கூட பார்க்க மாட்டேன்றாரு, அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு வேளை சாருக்கு பையன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, அப்படிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்படிலாம் அவன் எந்த ஸ்டாஃப் கூட பண்ணவே மாட்டான். ஈவன் அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணாலே அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டான். ஏன் இப்படி பண்ணுறான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் க்ளோஸாக அப்படி இருக்கான். உங்களுக்கு நர்வஸ் ஆகுது. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உன் பாக்கெட்லேருந்து கர்ச்சீஃப் எடுக்கிறான். இது எதுக்கு எடுக்கிறாரு சார்? கர்ச்சீஃப் எதுக்கு சார்? வெயிட் பண்ண சொல்கிறான். அவன் அந்த கர்ச்சீஃபை மடித்து வச்சுருந்துருப்பான். அதை ஒரு மாதிரி பிரித்து ஒத்துடுறான். உங்களை பார்த்துட்டே அதை பண்ணுறான். பயமாக இருக்கு.
என்ன சார் பண்ணுறீங்க? வெயிட் பண்ணுவேன். நீங்கள் ஆஃபீஸுக்கு வரீங்க இல்லையா? ஸோ உங்கள் ஹெட்டில் உங்கள் ஹேர்லாம் எடுத்து ஒரு பன் மாதிரி அப்படி போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அவன் அந்த ஹேரில் இருக்க அந்த கிளிப்பை எடுக்கிறான். உங்கள் ஹேர் அப்படியே வந்து உங்கள் மேலே விழுது பார்த்துட்டே இருக்கான். சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க? தலை கிளிப் அது அது கொடுங்க சார். அமைதியாரு. ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்? பார்த்துட்டே இருக்கீங்க. கையில் கர்ச்சிஃப் வச்சுருப்பான் இல்லையா? அந்த கிளிப்பை தூக்கி போட்டு கர்ச்சிஃப் எடுத்து உங்கள் ஃபேஸை கவர் பண்ணுறான். உங்கள் நோஸ் வரைக்கும் உங்கள் ஹை தெரிகிற மாதிரி கவர் பண்ணி உங்கள் பின்னாடி கொண்டு போயிட்டு உங்களை ஹெட்டில் கட்டி விட்டுட்ருக்கான். புரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டான்னு. சார் 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 என்ன பண்ணுறீங்க சார்? அமைதியாக இருன்னு சொன்னான். கட்டி விட்டுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்கள் கண்ணு மட்டுமே. உங்கள் ஐப்ரோஸ்க்கு நடுவில் பிந்தி பொட்டு வச்சுருப்பீங்க. லைட்டாக ஒரு ஸ்மால் இன்ச்சில் ஐலைனரில் வச்சுருப்பீங்க. கையை கொண்டு வந்து அதை அழிச்சு விடுறான். சார் 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல சார். அவன் கையை கட்டிட்டு புரியலையா? என்னம்மா உனக்கு புரியல சாயிரா? ஐம் சாரி 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 சார். கையை 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 காலா நினச்சி சாரி கேட்குறேன் சார். அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஏ கையை விட என்ன பண்ணுற சார்? ஐம் சாரி சார். இது நான் இன்னும் வேண்டிட்டே பண்ணல சார். இல்லை என் ஃப்ரெண்டு அவ தள்ளு சார். சார் உனக்கு தள்ளி நில்லுன்னு சொன்னேன். தள்ளி நிற்கிறீங்க. ரோட்டில் உங்களை பார்த்துட்டே இருக்கான். இத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறாடி. இந்த ஆங்கிளில் உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என்ன சார் சொன்னீங்க? அப்படியே சொல்லிட்டே உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த கர்ச்சிஃப் எடுக்கிறீங்க. அவன் கண்ணு உங்கள் லிப்ஸுக்கிட்ட தான் போட்டு கிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஃபீல் ஆகுது. அவன் அதை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஆனாலுமே ஒரு பயத்தோட நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை நீ கிஸ் பண்ணியிருப்பான். ஐம் சாரி சார். நீங்கள் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு இதுவும் பயத்தில் கிட் பண்ணிட்டு சார். ஐம் சாரி சார். அவன் கிட்ட வந்து காது பிடிக்கிறான். சார் 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 வலிக்குது. அவன் உங்கள் காது திருக்க வரும்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு வாய்ஸு சிக்கன் உங்கள் இயர்ஸ் விட்டுட்டான். அவன் திரும்பி பார்க்குறான். சார் உங்கள் சைன் வேணும். அவங்க அப்படி உள்ளே வராங்க. நீங்கள் உள்ள வாங்க சார். உங்களை உள்ள கூப்பிட்டாரு. சிக்கன் உங்களை பார்க்குறான், முறைக்கிறான். உங்களுக்கு ஒர்க் இருக்குது சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு உங்ககிட்ட பேச வரான். அதுக்குள்ளே நீங்கள் சார் உங்களை உள்ள வர சொன்னார். வெளியே ஓடுறீங்க. நான் உனக்கு வெளியே போவே சொல்லடி. காதலியே வாங்காமல் வெளியே ஓடுறீங்க. அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க சைன் வாங்குறதுக்கு. நீங்கள் வெளியே ஓடிட்டீங்க. போச்சு போச்சு சார், கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டீங்க. பெட்டில் புரண்டிட்டு இருக்கீங்க. ஐயோ இதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு மூச்சில் முழிப்பேன்? நான் எப்படி ஒர்க் போவேன்? உருண்டுகிட்டே இருக்கீங்க. எங்கே ஜேகே எங்கடே போவ? அவளை மாட்டிக்கிட்டல நீ, உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒர்க் பார்க்குறான். டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. நீங்கள் இந்த ஆஃபீஸ்லேயே இல்லை, எஸ் ஆகிட்டீங்க. புரியுது. நைட்டும் ஆகுது. உங்களுக்கு அவன் கால் பண்ணவே இல்லை. நீங்கள் அவன் கால் பண்ணுவான்னா ஒரு பயத்தில் இருக்கீங்க. கால் வரல, ஹாப்பி. நெக்ஸ்ட் டே அவர் இந்த மாதிரி அவர் லைஃப்பில் எத்தனையோ பொண்ணு பார்த்துருப்பாரு. நம்மளாம் ஒரு ஆளே இல்லை அவருக்கு. இப்போ எப்படி நம்மளுக்கு வேலைக்கு கண்டிப்பாக நம்மள அங்கேருந்து தூக்கிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறது? அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த டைம் ஜேகே இருந்து கால் வருது. ஒரு பதட்டத்தோட அந்த மொபைலே பார்க்குறீங்க. ஃபுல் ட்ரிங்க் வந்து கட் ஆகுது. என்ன கால் பண்ண மாட்டாருன்னு நினச்சா கால் பண்ணுறாரு. அப்படி திங்க் பண்ணும்போது அக்கேன்னு கூப்பிடுறான். போச்சு போச்சு, நல்ல சிக்கலில் மாட்டிக்கிட்டோம். போச்சு
சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணாலே விட மாட்டார். இது எவ்வளோ பெரிய விஷயம் திங்க் பண்ணுறீங்க. அகெயின் கால் கட்டாத மாட்டணும் தொழிஞ்சோம். சார் என்ன பிளானில் இருக்காருன்னு கூட தெரியல. திங்க் பண்ணும் போதே கால் வருது. ஓகே, இருக்க அவரை கோவப்படுத்த வேண்டாம். திங்க் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார். என்னுடைய ஸ்வீட் லவர். என்ன பேர் சொன்ன? சார். சார் இல்லைம்மா, சாயிரா. சார் சார் ஷூ அமைதியார். கப்பு சிப்புன்னு அமைதியாயிட்டீங்க. இங்கே பாரு, வீட்டு வெளில தான் இருக்கேன். சீக்கிரம் வா. எங்கயா? எங்கே என்ன பண்ணுறீங்க? சொல்கிறீங்க கால் கட் ஆகிடுச்சா? கடன் ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சார் ஐம் சாரி. நான் உங்கள் காலில் கூட விழுந்துடுறேன் சார். சாரி. காரில் யாரு? சார் முறைக்கிறா. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஏறி உட்காடுறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணுறான், அவனுடைய வீட்டில். சார் இது யார் வீடு? இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? என்னுடைய லவ்வரான பேர் என்ன சொன்னேன்? சார் ப்ளீஸ் என்ன ஓட்டாதீங்க சார். சாயிரா, வாங்க போகலாம் உள்ள. மெதுவாக இறங்குறீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? என்ன சார் சொன்னீங்க? இல்லை, எவ்வளோ பொறுமையாக இறங்குற, அதான் கேட்டேன். சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. சார் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் சார்? உள்ளவா, சைலண்ட்டாக இருக்க. நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே மட்டும்தான் சொல்கிறேன், புரியுதா? சார் என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட நீ கொஸ்டின் பண்ணவே கூடாதுவா, புரியுதா? சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா, நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. ஷாக் ஆகிடுச்சு. என்ன அவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்களை திரும்பி பார்த்துட்டேன். சொல்லு டார்லிங், என்ன அமைதியாக பார்த்துட்ருக்கேன். பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு உங்களை பார்க்க வந்திருக்கான் இல்லையா, ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன். அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு உங்களை பார்த்த உடனே. உங்களை வந்து ஹக் பண்ணிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டச்சுக்கு. எப்போவுமே கல்யாணம் பண்ணிக்கடானா நோ நோ யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு பொண்ணுங்களை விட பையன்களை தான் பிடிக்குமோ, அப்படி தான் நானே திங்க் பண்ணுவேன். இப்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எதுவுமே புரியல, பேன்னு நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்தா பேர் என்னடா? சார் கையை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். இல்லை வயன், பயப்படாது வயன். இவர் இவனை மாதிரிலாம் நான் கிடையாது, நான் கேஷுவலாக இருப்பேன். ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல, இவன் என்ன பிளான் பண்ணுறான் தெரியல. சரிம்மா அவள் விடுங்க, நான் போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறான். அவங்க உங்களை பார்த்து இங்கே பாருடா, ஏதாவது பண்ணானா கரெக்டாக எங்களை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். உங்க கூட ஆன்ட்டி எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன், புரியுதா? கிட்ட ஏதாவது சொல்லணும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்க மேம். மேம்மா, நீ நான் அம்மானு கூப்பிடலாம், புரியுதா? சீக்கிரம் பார்க்குறீங்க, ஹேண்டு ஒரு ப்ரெஸ் தான். என்னாச்சு? இல்லைம்மா, இல்லை ஒன்றும் இல்லை. சரிம்மா அவளை விடுங்க, நான் கூட்டிகிட்டு போய் அவளை விட்டு வந்துட்டுறேன். டைம் வர லேட் ஆகிடுச்சு பாருங்க. சரி, கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போடா, அவளை ஹர்ட் பண்ணாத சொல்லிகிட்டே இருக்காங்க. கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். சார் என்னது, என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல சார். சார் இங்கே பாருங்கள், எதுலேயே என்ன நல்லா கோத்து விடுறேன்னு பார்க்குறீங்க. சார் ஐம் சாரி சார். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கியா? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு புரியுது சார். சார் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கீங்க, எனக்கு புரியல சார். சாரி சார். அவன் காதிலே வாங்காமல் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருங்க, உங்கள் வீடு வந்துருச்சு. திரும்பி பார்க்குறீங்க, வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க, கிஞ்சிட்டே வரீங்க. ரிட்டர்ன் கூட எதுவும் பேசலாமா? இறக்கி விட்டுட்டான். சார் ஒரு நிமிஷம் சார். சார் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். என்ன பண்ணுறாரு சத்தியமாக புரியல. எதுலேயும் நம்மளை மாற்றி விட பார்க்குறாரு.
அப்படி திங்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. என்ன பண்ணுறான் உங்களுக்கு சத்தியமாக புரியல. நைட் டைம் உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. அம்மா சொல்லுங்கம்மா. ஏய் என்ன பண்ணுற, சீக்கிரம் வீட்டுக்கு வா. இந்த டைம்லையா? ஆமாம் ஒயன், சீக்கிரம் வா. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட தான் தங்கி ஒர்க் பண்ணுறீங்க. அம்மா எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியல. கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனா. ஏய் ஒயன், ஜேகே பார்த்தண்டி, நீ செம்ம அழகாக இருக்கா. இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லலை. ஜேகேவா? என்னம்மா சொல்கிறீங்க? என்ன தெரியாத மாதிரி வளர்ற. அதான் நீ லவ் பண்ணுறிய ஜோங்கு, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுவும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. இதே என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. ஷாக் ஆகிடுச்சு. மா என்னம்மா பேசுகிறீங்க? ஏய் வைத்திய மாதிரி அப்போ பாரு வளரிட்டு. நீ பாரு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டோம். நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ண வெளியே போகணும். அதனால தான் இங்கே வரவே சொன்னேன். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜேகே என்ன பிளான் பண்ணுறான் சத்தியமாக உங்களுக்கு புரியல. நைட்டும் ஆகுது. ஜேகே வீட்டிலேருந்து உங்களை பிக் பண்ணிக்க கார் வருது. அந்த காரை பார்த்துட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. என்ன, நான் நீ நைட்டே கால் பண்ணுவேன்னு நினச்சேன், பட் டூ லேட். சார் அப்படி சொல்லாதீங்க. சார் என்னதான் சார் பிளான் பண்ணுறீங்க? எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல சார். பிளானிங்கா? ஒன்றும் இல்லை. அம்மா சொன்னாங்க உனக்கு ஜுவல்ஸ் எடுக்கணும், தென் வெட்டிங் ட்ரெஸ் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் ப்ளீஸ் அது இல்லை, நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க. ஐயோ சிக்னல் வேறு சரியில்லைவா சார். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, பழி வாங்காதீங்க சார். சார் உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு சாரி. ஐ ப்ராமிஸ். நான் அதை வேணுட்டு உங்களை கிஸ் பண்ணல. கால் கட் ஆகிடுச்சு. ஓஹோ இந்த ஆள் வேறு என்னை வெறுப்பேற்றிட்டுருக்கான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா டோரை நாக் பண்ணி, ஏய் கிளம்பினையா இல்லையா? ஒரு 5 minutes மேம். கிளம்பி வெளியே வரீங்க. ஸ்ட்ரீட்டா? ஜுவல் ஷாப் தான். ஷாப்லேயும் போயிட்டு நீங்கள் இறங்குறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஜேகேவோட அம்மா அப்பா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படி இருக்காங்க. உள்ளே நடந்து போகிறீங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். எல்லோரும் ஃப்ரெண்டில் நடந்து போகிறாங்க. பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஒயன் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஒரே ஒரு பேண்டன் வச்ச குட்டியா ஒரு செயின் மாதிரி இருக்கு. இங்கே வா, இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஜேகே மா இப்படி பார்த்தா எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த பாக்ஸில் இருந்து அந்த செயின் எடுத்து லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் கழுத்தில் அவன் போட்டு விட்டுறான். அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான். சத்தியமாக இது உங்களால் நம்பவே முடியல. பிகாஸ் இது ஜேகேவா அப்படிங்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியல. உங்கள் ஹேரில் எடுத்து தள்ளி விட்டுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் கழுத்தில் போட்டு விட்டுட்ருக்கான். அவ்வளோ க்ளோஸாக இருக்கான். உங்களுக்கு புரியல. அந்த செயின் அவன் போட்டு விட்டுட்ருக்கான் இல்லையா, அந்த ஊக்கு அது சரியாக மாட்ட முடியலன்னு சொல்லிட்டு பெண்ட் பண்ணி அதை மாட்டுற அந்த சாக்கில் உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணுறான். ஃபீல் ஆகிடுச்சா? கண்ணை டைட்டாக மூடிட்டீங்க. அவன் விட்டுற மூச்சு காற்று உங்கள் கழுத்தில் பட்டு பட்டு அப்படி இருக்கு. கையை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க. அவன் லைட்டாக உங்கள் நெக்கில் லைட்டாக ஒரு பைட்டு. வயன் என்னடா ஆச்சா? ஜேகே ஒழுங்கா போட்டு விட மாட்டியா? போட்டுட்டம்மா அப்படி சொல்லிட்டு அவன் உங்களை பார்க்குறான். கண்ணை திறந்து கூட நீங்கள் அவனை உங்களால் பார்க்க முடியல. குனிச்சிட்டே இருக்கீங்க சின்ன ஸ்மைலோட. நல்லா இருக்கா உங்ககிட்ட கேட்குறான். நிமிந்து கூட பார்க்காம தலையை மட்டும் ஆட்டுறீங்க. பிடிச்சிருக்குமா அவளுக்கு? இதான் கரெக்டாக இருக்கு. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. ஏய் அவன் அழகாக இருக்குடா உனக்கு. பரிதாபமாக உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இது என்ன பிளானு, என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியல. உங்கள்கிட்ட ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏம்மா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வெட்டிங் ட்ரெஸ் அந்த செக்ஷன் கேட்க போகணும். உங்கள் 3rd floor போகணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோருக்கும் போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா ஜேகேவோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க.
அது ஜெயிக்கவே நினச்சாதான் உங்களுக்கு பயமாக இருக்கு. அம்மா இப்படி போகணும் வாங்க. ஜெயிக்க நான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் ஒரு ஹாப்பியில் போனான். பட் நீங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் போயிட்டுருக்கீங்க. அவங்க நார்மலாக எல்லாருக்கும் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்ச வா, நம்மளுக்கு வெட்டிங் ட்ரெஸ் அது நாம் தான் சூஸ் பண்ணோம் வா அப்படி சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். சார் சார் உங்கள் பிளான் என்ன தான்? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எதுவுமே பேசாதா? இதில் உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு சூஸ் பண்ண? சார் பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. என்ன சார் பண்ணுறீங்க? அதுவும் அமைதியார் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணும். போ. உங்களை அனுப்பி விட்டுட்டு மேட்கிட்ட சொல்லி அவளுக்கு என்ன பிடிக்குதோ ட்ரை பண்ண சொல்லுங்கள். உட்காந்துக்கிறான். நிறைய ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க. எல்லாத்துக்குமே நோ சொல்லிகிட்ருக்கான். ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதை போட்டுட்டு வரீங்க. காண்டாயிட்டான். என்ன தான் பண்ணிட்டுருக்க வயன் நீ? வெட்டிங்க்கு ட்ரெஸ் சூஸ் பண்ண தெரியாது அவனுக்கு? சார் ரியல் வெட்டிங்கா? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? மேடை பார்த்துட்டு எங்கேருந்து கிளம்பு? ஆனால் சார் ஒரு ட்ரெஸ்ஸு உன எங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன். அவள் அங்கேருந்து போகிறான். சிக்கே உங்களை பார்த்துட்டே உங்ககிட்ட வரான். நீங்கள் சிக்கேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அங்கே உங்களை லோட்டின்னு போயிட்டு என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? உங்கள் ஷோல்டர்கிட்ட ட்ரெஸ்லாம் டவுன் ஆகிருக்கு, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே சொல்லு என்ன பிரச்சனை? அப்போதுலேருந்து எதுக்கு நொய்யின்னு? சார் சார் என்ன பண்ணுறீங்க சார்? அப்படி சொல்லிட்டு அவன் கையை பார்க்குறீங்க. ரெண்டுத்தையும் ப்ராப்பராக அவங்க ஷோல்டர்கிட்ட எடுத்து விட்டுட்டு இது என்ன இங்கே தூங்கிட்டு இருக்கு? வெட்டிங்க்கு இப்படி தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவாங்களா? சார் சார் என்ன பேசுகிறீங்க? வெட்டிங்க அது நம்ம 2 பேருக்கும். சார் இப்படி சொல்லாதீங்க, என்ன பழி வாங்குறீங்க. உங்களுக்கு கிஸ் பண்ணதுக்கு ஐம் சாரி. நான் எதுவும் வேணுட்டே பண்ணல சார். அமைதியாரு. உனக்கு தோணுதா நான் அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன், உன்னை பழி வாங்குறேன்னு? அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லுடி. என்னால் ஒரு பொண்ணுக்கிட்ட நார்மலாக இருக்கவே முடியாது, பேசவே முடியாது. இத்தனை வருஷமாக என் ஆஃபீஸில் நீ பார்த்துட்டு தானே இருக்க. உன்னையே நான் ஒரு 5 or 6 டைம் தான் உன் ஃபேஸை நான் பார்த்துருக்கேன். பட் என்கிட்ட நீ சைன் வாங்க வந்தது ஒரு 1000 டைம் இருக்கும். அத்தனை டைமில் நான் ஒரு 5 டைம் தான் உன்னை பார்த்துருப்பேன். பிகாஸ் எனக்கு யார்கிட்டையும் அப்படிலாம் பேச பிடிக்காது, பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன். வாட் அன்னைக்கு நீ கிஸ் பண்ணும்போது சைலண்ட் ஆகிட்டேன். நீ லவ் சொல்லும் போது எனக்கு கோவமே வரல. என்கிட்ட எத்தனையோ பேர் லவ் சொல்லியிருக்காங்க. செம்ம கோவம் வரும், அடிச்சிருவேன், இல்லைனா கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நீ லவ் சொல்லும் போது எனக்கு கோவம் வரல. அதுக்கும் நான் ஒன்றுதான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த கண்ணை அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணை பார்த்துட்ருக்கான். உன் ஃபேஸை பார்க்கணுன்னு தோணுச்சு. நீ யார் உன்னை பார்க்கணும் அப்படி தோணுச்சு. அதனால தான் உன்னை நான் பார்த்தேன். பிகாஸ் நீ லவ் சொன்னால் எனக்கு கோவம் வரல, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் உன் ஃபேஸ்லேருந்து அந்த க்ளாத்தை எடுத்தேன். சடனாக நீ என்னை கிஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக இன்னொரு பொண்ணாக இருந்தால் அடிச்சிருப்பேன். பிகாஸ் என்கிட்ட லவ் சொல்கிறவங்க நான் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன செடியூஸ் பண்ண, என் மேலே டச் பண்ணுறது, ஈவன் கிஸ் பண்ணுறது பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அது பிடிக்காத. பட் நீ கிஸ் பண்ணும்போது ஃப்ரீஸ் ஆகிட்டா. நீ அங்கேருந்து எப்போ போனேன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் அந்த டைம் ஏன் நம்ம அவளை ரிட்டன் கிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி தோணுச்சு. ஏன் நம்ம அவளை விட்டோம் அப்படி தோணுச்சு. ஏன் நம்ம ஃபேஸை பார்க்கல, இதுக்கப்புறம் நம்ம அவளை எப்போ பார்ப்போம் அப்படி தோணுச்சு. எதுவுமே புரியல. அவன் கண்ணையை பார்த்துட்டே இருக்கீங்க. எவ்வளோ தூரம் சொல்கிறேன், உனக்கு புரியலையா? இங்கே பாரு, எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு காது கூடவே சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியும், கேட்கும். எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்காது,
பையனை தான் பிடிக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானே நிறைய டைம் திங்க் பண்ணியிருக்கேன், ஒருவேளை அப்படி கூட இருக்கலாமா, இதனால தான் நம்மளால் பொண்ணுங்க கூட க்ளோஸாக இருக்க முடியாதான்னு நிறைய திங்க் பண்ணியிருக்கேன். அதுவும் உன்னை பார்க்குற வரைக்கும். அப்படியும் சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் உங்களை கிஸ் பண்ணுறான். ஏற்கனவே அவன் கொடுத்த ஷாக், அதுலேருந்து நீங்கள் மீறவே இல்லை. அதுக்குள்ளே இந்த கிஸ், உங்கள் லிப்ஸை விட்டுட்டு இங்கே பார், இந்த லவ் டேட் ப்ளா 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 இதெல்லாம் எனக்கு தெரியல, பட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்ணை சிம்டா மணிக்கு அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. பிகாஸ் எனக்கு உன்னை டச் பண்ணணும், அதுவும் உன் ஹஸ்பண்டா. ஒன் டே மட்டும் இல்லை, லைஃப் லாங். அகெயின் உங்களை கிஸ் பண்ணுறான். ஓகே, காந்த கந்தலேகி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாய்.